வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை முகம் கடுமை, மனசு வெண்மை. இந்த உலகத்தில் முகத்தை பார்த்து தீர்ப்பு சொல்கிறதுல நம்ம ரொம்ப வேகமாக இருக்கிறோம். ஆனால் மனசை பார்த்து தீர்ப்பு சொல்கிறதுல நம்ம ரொம்ப பயப்படுறோம். இந்த கதை அப்படிப்பட்டது தான். ஒரு சின்ன டவுனு. அங்கே எல்லாரும் ஒருத்தனை பார்த்தா தள்ளி நிற்பாங்க. அவன் பெயர் கதிர். பார்க்க முரட்டு முகமாக இருக்கும். பேச்சு முரட்டுத்தனமாக தான் இருக்கும். அவன் நல்லவன் இல்லை. அவன் பக்கத்தில் யாரும் போகவும் மாட்டாங்க. ஊர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் அவன் காலை 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போகிறவன். வீட்டில் நடக்க முடியாத அப்பா. அப்பாவுக்கு மருந்து சாப்பாடு எல்லாம் அவன்தான் தரணும். ஒரு நாள் கூட என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவன் ஒருபோதும் வெளியே சொன்னதே இல்லை. அந்த ஊருக்குள் ஒரு புது பொண்ணு வரா. அவள் பெயர் மீனாட்சி. அமைதியான முகம், மென்மையான பேச்சு, பார்த்தாலே நல்ல மனசு தெரிகிற பொண்ணு. ஸ்கூல் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கா அந்த ஊரில். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு மீனாட்சி வீட்டுக்கு போகிற நேரம் சில கெட்ட பசங்க அவளை டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நொடியில் முன்னாடி நிற்கிறான் கதிர். ஒரே சத்தம், ஒரே பார்வை. அந்த பாய்ஸ் ஓடிட்டாங்க. ஆனால் மீனாட்சி பயந்துட்டா. அவர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்காரு, இவரை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு அவன் கதிரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. இந்த பக்கம் கதிர் மனசுக்குள் ஒரு சின்ன மாற்றம். அவனுக்குள் அவளை பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் அவன் வெளியே சொல்லலை. அவளை தினமும் பார்க்கிறான். அவள் சிரிச்சா அவன் மனசு சிரிக்கிறது. ஆனால் அவள் திரும்பி பார்த்தாலே அவள் முகத்தில் ஒரு பயம் தெரியுது. அப்போ கதிர் நினைக்கிறான், என்னை புரிஞ்சிக்க ஒருத்தரும் வரமாட்டாங்க போல அப்படின்னு. ஒரு இரவு மீனாட்சியின் அப்பாவை சில கெட்ட ஆட்கள் அட்டாக் பண்ணாங்க. அந்த சத்தம் கேட்டதும் ஓடி வந்தான் கதிர். ரத்தம், வலி, அடி. ஆனால் அவன் நிற்கவே இல்லை. அந்த அப்பாவை உயிரோட காப்பாற்றினான் கதிர். ஹாஸ்பிட்டலில் கதிர் சுயநினைவு இல்லாமல் இருந்தான். அப்போதுதான் மீனாட்சிக்கு புரிந்தது, அவன் நல்லவன், அவன் நல்ல மனசு உள்ளவன். மீனாட்சி அவனுடைய வீட்டுக்கு போறா. கதிரின் அப்பா, என் பையன் முகத்தை பார்த்தா கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், நல்ல மனசு உள்ளவமா அப்படின்னு அவர் சொன்னார். அதை கேட்டதும் மீனாட்சி மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டலில் கதிர் கண் திறக்கிறான். மீனாட்சி அவன் கையை பிடிச்சி மெதுவாக சொல்கிறா, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், உங்கள் மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொன்னான். நான் ரூடான ஆளு தான், ஆனால் உன்னை நான் உயிராக நேசிக்கிற மீனாட்சி அப்படின்னு கதிர் சொன்னான். மீனாட்சியும் கதிரும் ஒருத்தரை பார்த்தாங்க. அப்படியே காதலும் மலர்ந்தது. சில மாதங்கள் கழித்து சின்ன வெட்டிங். அப்பாவின் கண்களில் கண்ணீர், மீனாட்சியின் முகத்தில் சிரிப்பு. கதிர் அவள் கையை பிடிச்சி நிற்கிறான். அழகான முகம் காதலுக்கு காரணம் இல்லை, நல்ல மனசுதான் வாழ்க்கைக்கு முக்கியம்.